ஆயில் பாத், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கான மெத்தட் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மொத்தம் 3 விதமாக இதை பிரிச்சுக்கலாம். நான் 100% ரூல்ஸை ஃபாலோ பண்ணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறவளுக்கு ஒன்று, ஏதோ ஓரளவுக்கு தப்பு இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறவளுக்கு ஒன்று, இல்லைங்க ரொம்ப ரொம்ப எனக்கு கால சூழல்லாம் அப்படி ஒத்து வரல, டக்கு டக்குன்னு நடக்கணும், அதே சமயத்தில் ஆயில் பாத்து எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்று. 3 விதமாக சொல்ல போகிறேன். சரி, ரூல் இஸ் ரூல் அப்படின்னு போகிறவங்களுக்கு ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற விதிமுறை என்னென்னா, குறைஞ்சபட்சம் 60 ml 100 ml அந்த ஆயில் எடுத்துக்கணும் ஒரு சிட்டிங்க்கு, ஒரு நாளைக்கு. சரிங்களா? அது எப்போனாக்கா குளிக்க வேண்டிய நேரம் 6:30 மணி, அதாவது சூரிய உதவிக்கு முன்னாடி குளிக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுக்கணும். எங்கேருந்து அப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காது 3 சொட்டு, மூக்கு ஒவ்வொரு துவாரத்துலேயும் 2 சொட்டு, கண்ணில் 2 சொட்டு. இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக தலைக்கு வந்துடணும். தலையில் அப்படி ஊற்றி விடணும். கையை வச்சு தேய்க்க தேவையில்லை, தேய்க்கக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்துகிட்டே ஊற்றணும். ஊற்றிட்டு ஸ்பூன்லேயோ கையிலையோ எடுத்து ஊற்றி விட்டுட்டு அப்படியே அதுவாக ஸ்ப்ரெட் ஆக விட்டுறணும். அப்படியே சைடில் கூடி வலிகிறதால விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் தட்டி விடணும். தப்பளம் போடணும்னு சொல்லுவோம் இல்லையா, தட்டி 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 தான் விடணும். தேய்க்கக்கூடாது, சூடு பறக்கவே கூடாது. தேய்க்கிறது அது மாதிரி மென்மையாக தேய்க்கணும். அதுக்கடுத்து உடம்பு மேலே கீழே அப்படியே தேய்ச்சிட்டே வரப்போ முக்கியமான பகுதிகளாக நம்ம தொப்புல மிஸ் பண்ணிடக்கூடாது. கால் உள்ளங்கால் வரைக்கும் ஒன்று கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா கூட நீங்கள் உங்கள் அந்த எண்ணெய் தேய்க்கிறது மிஸ் ஆகிடக்கூடாது. அதை விட்டு ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ரூல்ஸ் படி செய்ய வேண்டிய ஆயில் பாத். அதுலேருந்து கரெக்டாக வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி குளிக்கலாம், குளிர்காலம் வந்தால் ஒரு 1/2 hourக்குள்ளே குளிச்சிடலாம். மொத்தம் 1/2 hour to 1 hourக்குள்ளே குளிச்சிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆயில் பாத் மெத்தட். சரிங்களா? அடுத்து ஓரளவுக்கு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி இருந்து கொஞ்சம் தப்பளம் போட வேண்டியது, அப்படியே கொஞ்சமாக கீழே தேய்ச்சிக்க வேண்டியது. காது கண் மூக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா அதை மிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளங்கை உள்ளங்கால் அவசியம் தேய்ச்சிக்கணும். அதை தவிர பாடி எல்லாமே தேய்ச்சிருக்கணும். இது 1/2 hour to 1 hourல குளிச்சிடணும். சுடுதண்ணியில் குளிக்கணும். இது 2வது வகை. அப்புறம் லேடிஸ்லாம் இருப்பாங்க, அல்லது ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி கஷ்டத்தில் ரொம்ப நேர நெருக்கடியில் இருக்கவங்களுக்கு, அதே சமயத்தில் ஆயில் பார்த்து மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம பாரம்பரியத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, தலையில் உச்சந்தலையில் நல்ல எண்ணெய் வச்சு விட்டுறணும். அப்புறம் தொப்புளில் வச்சுக்கணும். அப்புறம் உள்ளங்கால் உள்ளங்கை இதில் அவசியம் வச்சுக்கணும். இது வச்சாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கிடைக்கலன்னா கூட ஓரளவுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான் 1/2 hour to 1 hourல சுடுதண்ணியில் குளிச்சிடணும். நல்லா எண்ணெய் தேய்க்குன்னா எண்ணெயை போகிற அளவுக்கு நல்ல சேக்காவோ ஏதோ ஒன்று தேய்ச்சிக்கலாம். ஷாம்பு தேய்ச்சா கூட தப்பு இல்லை, கடைசியாக கொஞ்சம் சேக்கா போட்டு மேக்கப் பண்ணிக்கலாம். இதுதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டிய விதிமுறைகள். எல்லாமே ஓரளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.